வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா மாயா. சான்ஸ்கிரிட்ல இந்த வார்த்தை இருக்கு, மாயா. நம்ம தமிழ்ல மாயம்னும், இங்கிலீஷ்ல இல்லூஷன். ஓகே, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இதுதான் மெயின் மூல வேர். இவங்க நம்மளை ஆட்டி படைக்குது. இன்னைக்கு இல்லை, பல நாள் 30 வருடங்களா இவங்க கண்டுபிடிச்ச அம்மா பகவானுடைய உதவியால, அந்த டிவைன் பீப்புளால, தெய்வீக அருளால, அவங்களுடைய உதவினால நான் அதுலேருந்து மீண்டும் முழுவதுமாக மீண்ட முடியல. ஆனால் ஒரு 3/4 பங்கு அதுலேருந்து மீண்டிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கணும். நடக்கும்போது தரையில் நடக்க மாட்டோம், ஆகாயத்தில் நடப்போம். பேசும்போது ஆனந்தமாக பேசுவோம், சாப்பிடும்போது ஆனந்தமாக சாப்பிடுவோம். நம்முடைய வாழ்க்கையே சொர்க்கமாயிடும். அதுக்கு எப்படி முடியும்? அதுக்கு ஒரே வழி, அவங்க கையில் ஒப்படைக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், நிறைய டீச்சிங் பார்த்தோம், பல ப்ரேயர்களுக்கு போவோம், பல இதெல்லாம் நமக்கு வேண்டிய அதை பற்றி அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு சாவி, நம்ம மூளையை திறக்கக்கூடிய சாவி என்னன்னா, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வர்றது? அந்த மாயா. அந்த மாயா என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அஸ்யூமிங். அதாவது நான் நினச்சி, இந்த ஆள் இவன் இதுக்காக தான் எனக்கு இந்த விரோதம் பண்ணியிருக்கான், எதுக்காக எனக்கு பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அதுவே ஒரு டெவலப் பண்ணும். ஒரு பெரிய மாளிகையை உருவாக்கும். அது அந்த மாளிகை பிம்பம் மாயை உருவாக்கி நம்ம உறவு முறைய சின்னாபின்னாக்கணும். சொந்தக்காரங்களும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க, வெளியில் எல்லாருக்கும் இது எப்படி உதவும்னா அவ்வளோ அளவாக உதவும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியான வழி. முதல்ல அவர் சொல்கிறது என்னென்னா, முதல்ல பாருங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு கோபம் யாருக்கிட்டையோ, அவங்க சொந்தக்காரர்கிட்டையோ, ஃப்ரெண்டுக்கிட்டையோ, ஒய்ஃப்கிட்டையோ, ஃபேமிலிகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க போகிறீங்கன்னு உங்களுடைய உரிமையை சொல்லும்போது, அதை நீங்கள் முன்னாடி அது என்ன நடக்கும், அது எந்த விபரீதங்கள் வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை பொறுமையாக இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். பேஸ் அப்படின்னு நிறுத்திட்டு அந்த இடத்துல நம்ம அந்த விண்ணப்பத்தை கொடுக்கும்போது அது சுமூகமாக மாறும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாயை, எல்லாமே மாயை. நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க கட்டவங்க. இதெல்லாம் யார் கொடுக்குறதுன்னா நம்ம மூளை கொடுக்குது. அதனால் மூளையினுடைய இந்த செயலால் நம்ம உடலுக்கு வியாதிகள் தான் இருக்கும். வியாதி வந்துடும், தேவையில்லாத குழப்பம். இப்போ வேலையை ஒரு இடத்துல வேலை கிடைக்க போதுன்னு வச்சுங்க, அந்த வேலை கிடைக்குமா, அது கிடைச்சப்பறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், இதுவே எல்லாம் பில்டிங் பண்ணிகிட்டே இருக்கும். அது கட்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தாட்டில் கொண்டு அது நம்மளை சும்மா விடாது. அதுக்கு ஒரே வழி, நம்ம அதில் வெளியே வரணும்னா இந்த அஸ்யூமிங், அதாவது நம்மளா கற்பனை உலகத்தில் வாழக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இந்த இல்லூஷன் நீங்கள் செய்யணும்னா அதுக்கு ஒரே மூல காரணம், அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பி இன் ப்ரெசன்ட். ஃப்யூச்சருக்கு போகாதீங்க, பிற்காலத்துக்கு போகாதீங்க. நிகழ்காலத்தில் இருந்து என்னென்ன காரியங்கள் முடியுமோ அத்தனை காரியங்களும் நம்ம முடித்து வெற்றிகரமாக்குவோம். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதில் அப்புறம் இதில் இவங்க சொந்த பந்தனங்களில் எப்படி இது பாதிக்குது அப்படின்னும் போது நமக்கு பார்க்காம நல்லா பேசுவோம், ஓ நல்லா அப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த விரோத மனப்பான்மை டெவலப் பண்ணும். இந்த மைண்டை டெவலப் பண்ணி அதை மறைமுகமான ஒரு எதிரியாக உருவாக்கும். ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்பாவி உடம்பு இதில் பாதிக்கும். ஒன்றும் தெரியாத நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவினையை உண்டு போகும். அதனால் இதில் நம்மளா தற்செயமையாக செய்யக்கூடிய எண்ணக்கூடிய இந்த எண்ணங்களுக்கு அஸ்யூமிங் என்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அடியோடு. அப்புறம் அட்டாச்மெண்ட்டில் இல்லாமல் போயிடும். அட்டாச்மெண்ட், சரி இப்படி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இப்படி இருந்தால் தான் நான் வாழ்வேன், இத்தனை இது இருக்கணும் அப்படி இருக்குன்ற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. எல்லா வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிடைக்கும், எல்லாம் வரும் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ் நிற்கும். எப்பவுமே நம்ம பாசிட்டிவ்லியே இருப்போம். பிரச்சனைகளை நம்ம தலையிட மாட்டோம். மிகவும் நன்றி. தேங்க்யூ.